இந்த யூடியூப் சேனலில் நம்ம தினமும் ஒரு மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஏக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு 2 - 2 3 அண்ட் b ஈக்குவல் டு 1 - 4. செகண்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, q. தேர்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு m, n, b ஈக்குவல் டு நல் செட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு 2 - 2 3, b ஈக்குவல் டு 1 - 4. இதுக்கு a கிராஸ் b. a கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு a இருக்கா, ஏல இருக்கிற எலிமெண்ட் எடுக்கணும். செகண்ட் b இருக்குது அப்படின்னா செகண்ட் பியில் இருக்க எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ 2, 1, 2, -4. அடுத்தது -2, 1, -2, -4. அடுத்தது 3, 1, 3, -4. இதுதான் a கிராஸ் b கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு a கிராஸ் a. a கிராஸ் ஏனா ஏவே 2 தடவை எழுதிக்கணும். 2, -2, 3, 2, -2, 3. இதிலேருந்து ஒரு எலிமெண்ட், இதிலேருந்து ஒரு எலிமெண்ட். ஃபஸ்ட் ஆர்டரில் தான் எடுக்கணும். 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, -2, -2, 3, 3, 2, 3, -2, 3, 3. அதுதான் a கிராஸ் a கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு b கிராஸ் a. b கிராஸ் ஏனா பியை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் a போடணும். பியோட எலிமெண்ட்ஸ் 1, -4, ஏவோடது 2, -2, 3. ஸோ ஃபஸ்ட்டு b போடணும். இங்கே எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1, 2, 1, -2, 1, 3. -4, 2, -4, -2, -4, 3. செகண்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு p, q, b ஈக்குவல் டு p, q. ரெண்டுமே p, q தான் கொடுத்துருக்காங்க. ஸோ a கிராஸ் பிங்கிறது p, q கிராஸ் p, q, p, 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 q, q, p, q, q. அதான் a கிராஸ் b. நெக்ஸ்ட் a கிராஸ் ஏனாலும் அதே p, q, p, q தான் வரும். p, 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 q, q, p, q, q. அதுதான் a கிராஸ் a. நெக்ஸ்ட் b கிராஸ் a. பிங்கிறதும் p, q தான் இருக்குது, ஏங்கிறதும் p, q தான் இருக்குது. ஸோ அகெயின் p, 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 q, q, p, q, q. அதுதான் b கிராஸ் a ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு m, n, b ஈக்குவல் டு நல் செட். நல் செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது நல் செட்னால a கிராஸ் பியும் நல் செட்டு தான், கார்ட்டீசியன் ப்ராடக்டே கிடையாது. அதே மாதிரி b கிராஸ் a, இங்கேயும் b நல் செட்டு தான், b கிராஸ் ஏவும் நல் செட்டு தான். நெக்ஸ்ட் a கிராஸ் a. a கிராஸ் ஏனா ஏவே 2 டைம்ஸ் எழுதணும். m, n கிராஸ் m, n. ஸோ m, 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 n, n, m, n, n. அதுதான் a கிராஸ் a கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் சம். Let a equal to 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. a கொடுத்துருக்காங்க 1, 2, 3. bங்கிறது x. x is a prime number less than 10. less than 10 இருக்க prime numbers என்னென்ன 2, 3, 5, 7. இப்போ a இருக்குது, b இருக்குது. a cross bயும் b cross aயும் கண்டுபிடிக்கணும். a cross b, a ஃபஸ்ட் எழுதிக்கணும். அடுத்தது b. a cross bங்கிறது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட பேர், ஆர்டர் பேர் சேர்த்து போட்டால் அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் b கிராஸ் a. பியை ஃபஸ்ட் எழுதிக்கணும். 2, 3, 5, 7. அடுத்தது a 1, 2, 3. இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு 3, 1, 3, 2, 3, 3. தேர்ட் எலிமெண்ட் எடுத்துட்டா 5, 1, 5, 2, 5, 3. ஃபோர்த் எலிமெண்ட் 7, 1, 7, 2, 7, 3. அதுதான் b கிராஸ் ஏவோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சம்.
If B cross A equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, find A cross B. A and B. Find A and B. A and B. B cross A கொடுத்துருக்காங்க. நம்ம ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். B ஃபஸ்ட் இருக்கா, அப்போ ஃபஸ்ட் இந்த கோஆர்டினேட்ஸில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் பியோடது. செகண்ட் ஏ இருக்கா, அப்போ செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஏயோடது. எடுத்து எழுதும்போது ரிப்பீட் ஆனது திரும்ப எழுதக்கூடாது. A equal to set of all second coordinates of elements of B cross A. செகண்டில் என்ன இருக்குது, 3, 4, 3, 4, 3, 4ன்னு இருக்குது. ஒன் டைம் எழுதினா போதும். ஸோ A equal to 3, 4. பிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -2, -2, 0, 0, 3, 3. ரிப்பீட் ஆகாமல் எழுதினா போதும். ஸோ B equal to -2, 0, 3. Next, fourth sum. If A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7, show that A cross A equal to B cross B intersection C cross C. A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். A cross A. A cross Aனா 5, 6 cross 5, 6. அப்போ பேர் பண்ணால் 5, 5, 5, 6. 6, 5, 6, 6. அதுதான் A cross A. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு B cross B கண்டுபிடிக்கணும், C cross C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். B cross B 4, 5, 6 cross 4, 5, 6. 4, 4, 4, 5, 4, 6. 5, 4, 5, 5, 5, 6. 6, 4, 6, 5, 6, 6. அதான் B cross B. C cross Cங்கிறது 5, 6, 7 cross 5, 6, 7. 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. அதான் C cross C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் தான். 4, 4 இதில் இல்லை, 4, 5 இல்லை, 4, 6 இல்லை, 5, 4 இல்லை, 5, 5 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 5, 6 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 6, 4 இல்லை, 6, 5 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 6, 6 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ B cross B intersection C cross Cங்கிறது 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எல்லா ஆர்டர் பேர்ஸையும் செட் ப்ராக்கெட்குள்ளே போடணும். இப்போ ஃப்ரம் 1 and 2 இது 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS A cross A. RHSங்கிறது B cross B intersection C cross Cங்கிறது 2. ஃப்ரம் 1 and 2 பார்த்தா ரெண்டுமே சேமாக இருக்கும். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதுலேயும் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஃப்ரம் 1 and 2 A cross A equal to B cross B intersection C cross C, hence proved. Next, fifth sum. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. A, B, C, Dன்னு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ட்ரூவா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்க இந்த இது ட்ரூவா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, D equal to 1, 3, 5. To check A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. First, A intersection C என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், B intersection D என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். A intersection Cனா ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன்னா காமன், யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து ரிப்பீட்டடாக இல்லாமல் எலமெண்ட்ஸை எழுதணும். A intersection Cனா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். இதுலேயும் 3, இதுலேயும் 3. ஸோ A intersection C equal to 1, 2, 3 intersection 3, 4 equal to 3. B intersection Dனா இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, 3யும் 5ம். 2, 3, 5 intersection 1, 3, 5 is equal to 3, 5. இப்போ A intersection Cக்கும் B intersection Dக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ 3க்கும் 3, 5க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3, 3, 3, 5. அதை செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டுடணும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross B intersection C cross D கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் A cross B கண்டுபிடிப்போம். A cross Bங்கிறது 1, 2, 3 cross 2, 3, 5. 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் C cross D. C cross Dங்கிறது 3, 4, 1, 3, 5க்கு 3, 4, 1, 3, 5, 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இதுதான் C cross D. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் A cross B intersection C cross D. இதுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 1, 2 இதில் இல்லை,
1,3 இல்லை, 1,5 இல்லை, 2,2 இல்லை, 2,3 இல்லை, 2,5 இல்லை, 3,2 இல்லை, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. ஸோ A cross B intersection C cross D இந்த 3,3 3,5. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அதில் LHSல அதுவும் 3,3 3,5. A intersection C cross B intersection Dயும் 3,3 3,5. A cross B intersection C cross Dயும் ordered pairs 3,3 3,5. So from 1 and 2 LHS is equal to RHS. Therefore A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. Next, sixth sum. Let A equal to x belonging to W such that x less than 2. B equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 and C equal to 3,5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C. Second subdivision, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Third subdivision, A union B cross C equal to A cross C union B cross C. இது மூணையும் வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A equal to x belonging to W such that x less than 2. Wனா ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், 0 1 2ன்னு ஆரம்பிக்கும். x less than 2ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 0 1. நெக்ஸ்ட் B equal to x belonging to n. n நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்கணும், 1 2 3 4ன்னு. கண்டிஷன் கொடுத்துருக்கிறது 1 less than x less than or equal to 4. அதாவது x வந்து 1ஐ விட கிரேட்டராக இருக்கும், 4க்கு ஈக்குவலாகவும் லெஸ்ஸாகவும் இருக்கும். அப்போ 1ஐ விட கிரேட்டர்னா 2 3, 4க்கு ஈக்குவலாக இருக்கலாம் 4. C வந்து 3,5ன்னு அதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் A cross B union C equal to A cross B union A cross Cங்கிறத வெரிஃபை பண்ணணும். LHS A cross B union C. ஃபஸ்ட் B union C பார்க்கலாம். Bயும் Cக்கும் யூனியன் 2 3 4 யூனியன் 3 5. யூனியன்னா இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறம் இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 3 4 எழுதியாச்சா, 3 ஏற்கனவே இருக்குது, இல்லாத எலமெண்ட் 5, அதுதான் யூனியன் B union C. நெக்ஸ்ட் A cross B union C. ஏங்கிறது 0 1, B union Cங்கிறது 2 3 4 5. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross B union A cross C. A cross Bங்கிறது 0,1 cross 2,3,4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. நெக்ஸ்ட் A cross C. ஏங்கிறது 0,1 Cங்கிறது 3,5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன், A cross Bக்கும் A cross Cக்கும் யூனியன்னா இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இதில் இல்லாதது என்ன இருக்குதுன்னு இங்கே பார்க்கணும். 0,3 இங்கே இருக்குது, 0,5 எழுதணும், 1,3 ஏற்கனவே இருக்குது, 1,5 எழுதணும். இதை எழுதிட்டு பக்கத்தில் 0,5 1,5 எழுதணும். A cross B union A cross Cங்கிறது 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இது A cross B யூனியன் A cross Cங்கிறது 0,3 0,5 1,3 1,5. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிடணும். எழுதியாச்சு இது வரைக்கும். அடுத்தது இதில் இல்லாதது இதில் என்ன இருக்குது, 0,3 இருக்குது, 0,5 எழுதணும், 1,3 இருக்குது, 1,5 எழுதணும். இதுதான் A cross B union A cross C. இது 2 1 என்னன்னு பார்த்தோம், 1 இதே எலமெண்ட்ஸ் தான் இருக்கும், 1 அதே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C, hence verified. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross Cன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கணும். Bங்கிறது 2 3 4, Cங்கிறது 3 5. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்க எலமெண்ட்ஸ், காமனாக ரெண்டுத்துலேயும் இருக்கிறது 3. A cross B intersection C. ஏங்கிறது 0,1 ஏங்கிறது 0,1 cross B intersection Cங்கிறது 3. இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் 0,3 1,3. அதை செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதிடணும். ரைட் ஹேண்ட் சைடு A cross B intersection A cross C. A cross Bங்கிறது ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் 0 1 2 3 4க்கு கிராஸ் ப்ராடக்ட் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. A cross Cங்கிறது 0,1க்கும் 3,5க்கும் கிராஸ் ப்ராடக்ட் 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 0,2 இதில் இல்லை, 0,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 0,4 இதில் இல்லை, 1,2 இதில் இல்லை, 1,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 1,4 இல்லை. அப்போ 0,3 1,3 அதான் இன்டர்செக்ஷன். A cross B இன்டர்செக்ஷன் A cross Cங்கிறது 0,3 1,3. இதை 4ன்னு வச்சுக்கலாம்.
ஏற்கனவே A cross B இன்டர்செக்ஷன் C 3ன்னு வச்சுருக்கோம். அது 0,3 1,3 தான் அதுவும். இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ LHS is from 3 and 4. LHS is equal to RHS. Therefore A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence verified. Next third one proof. A union B cross C equal to A cross C union B cross C னு ப்ரூவ் பண்ணணும். A union B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். Aங்கிறது 0 1, Bங்கிறது 2 3 4. ரெண்டுத்துக்கும் யூனியன். Aல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும். இதில் இல்லாதது 2 3 4 மூணுமே இல்லாத எல்லாத்தையும் எழுதிடணும். அப்போ A யூனியன் Bங்கிறது 0 1 2 3 4. நெக்ஸ்ட் A யூனியன் B cross C. A யூனியன் Bங்கிறது 0 1 2 3 4. cross Cங்கிறது 3,5. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. அதுதான் A யூனியன் B cross C. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். Aங்கிறது 0,1 Cங்கிறது 3,5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட் B cross C. B cross C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 3 4 cross 3,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. அதான் B cross C. இப்போ A cross C யூனியன் B cross C. A cross Cயில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். 0 3 0 5 1 3 1 5. இதில் இல்லாதது B cross Cயில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2,3 அதில் இல்லை எழுதிக்கணும். 2,5 அதில் இல்லை எழுதிக்கணும். 3,3 அதில் இல்லை எழுதிக்கணும். 3,5 அதில் இல்லை எழுதிக்கணும். 4,3 அதில் இல்லை எழுதிக்கணும். 4,5 அதில் இல்லை அதை எழுதிக்கணும். ஸோ இது 6ன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கிறது 5. ஃப்ரம் 5 and 6 ரெண்டையும் பார்த்தோம்னா ரெண்டும் சேம் தான். 0,3 0,3 0,5 0,5 1,3 1,5 1,3 1,5 2,3 2,5 2,3 2,5 3,3 3,5 3,3 3,5 4,3 4,5 4,3 4,5. So LHS is equal to RHS. Therefore A union B cross C is equal to A cross C union B cross C, hence verified. Next is 7th sum. Let A equal to the set of all natural numbers less than 8, B equal to the set of all prime numbers less than 8, C equal to the set of even prime numbers. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C, and second subdivision A cross B minus C equal to A cross B minus A cross C. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் A equal to the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 8னா 7ஓட நிறுத்திக்கணும். 1 2 3 4 5 6 7. B equal to the set of all prime numbers less than 8. prime numbers 8 விட குறைச்சலா 2 3 5 7. C equal to the set of even prime number. even prime number 2 மட்டும்தான் even prime number. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஃபஸ்ட்டு A intersection B கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7. intersection Bங்கிறது 2 3 5 7. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 2 3 5 7. ஸோ 2 3 5 7. நெக்ஸ்ட் A intersection B cross C. Cங்கிறது 2. A intersection Bங்கிறது 2 3 5 7. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2,2 3,2 5,2 7,2. இதை 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross C intersection B cross C. ஃபஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும். Aங்கிறது 1 2 3 4 5 6 7. Cங்கிறது 2. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 அது வரும். அடுத்தது B cross C. Bங்கிறது 2 3 5 7. Cங்கிறது 2. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2,2 3,2 5,2 7,2 அது B cross C. இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் A cross Cக்கும் B cross Cக்கும் இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கிறது 2,2 3,2 5,2 7,2 அதை 2 ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 and 2 1ங்கிறதும் 2 2 3 2 5 2 7 2 2ங்கிறதும் 2 2 3 2 5 2 7 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Therefore A intersection B cross C is equal to A cross C intersection B cross C, hence verified. இப்போ செகண்ட் பார்க்கலாம். A cross B minus C equal to A cross B minus A cross Cன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு A cross B minus C LHS கண்டுபிடிக்கலாம். B minus C. Bங்கிறது 2 3 5 7. Cங்கிறது 2. B minus Cனா Cயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் Bயில் எடுத்துகிட்டு மீதி Bயில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 3 5 7 மைனஸ் 2ங்கிற மாதிரி இதை மைனஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2வை விட்டுறணும். 2வை விட்டுட்டா மீதி என்ன இருக்குது 3 5 7. அதுதான் B minus C. இப்போ A cross B minus C. Aங்கிறது 1 2 3 4 5 6 7. cross B minus Cங்கிறது 3 5 7. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7
3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. அதுதான் A cross B minus C. இதை 3ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross B minus A cross C. A cross B கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 1 2 3 4 5 6 7, Bங்கிறது 2 3 5 7. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ என்ன வரும், இதுலேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் இதுலேருந்து 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அதுதான் A cross B. நெக்ஸ்ட் A cross C. A cross Cங்கிறது 1 2 3 4 5 6 7 cross 2. 1, 2, 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அது A cross C. இப்போ A cross B மைனஸ் A cross Cனா இந்த A cross Cயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் விட்டுட்டு A cross Bயில் மீதி என்னென்ன இருக்கோ, A cross Cயில் 1ஓட சேர்த்து 7 வரைக்கும் எல்லாம் 2ஓட பேர் பண்ண ஆர்டர் பேர்ஸ், அது எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 1, 2 விட்டுருவோம், 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 விட்டுட்டு மீதி எல்லாம் எழுதணும். மீதி எல்லாம் எழுதுனா 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இதை 4ன்னு வச்சுக்கிட்டா இப்போ 3 and 4, 3யும் அதே தான் இருக்குது. 1 3 5 7, அப்புறம் 2ஓட 3 5 7, 3ஓட 3 5 7, 4ஓட 3 5 7, 5ஓட 3 5 7, 6ஓட 3 5 7, 7ஓட 3 5 7 ஆர்டர் பேர்ஸ். இங்கேயும் அதே தான் ஆர்டர் பேர்ஸ். 1ஓட 3 5 7, 2ஓட 3 5 7, 3ஓட 3 5 7, 4ஓட 3 5 7, 5ஓட 3 5 7, 6ஓட 3 5 7, 7ஓட 3 5 7 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 3 and 4, LHS is equal to RHS. Therefore, A cross B minus equal to A cross B minus A cross C. Hence verified. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.